கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். எல்லாம் சேர்ந்து பாடுங்க. அதில் கைகளை தட்டி ஆண்டவரை பாடுவோம். பலிகள் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம், பலிகள் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். தீயவன் நடுவில் வருவதில்லை, தீயவன் நடுவில் வருவதில்லை, கர்த்தரு ஜெயம் எடுத்தார், நம் கர்த்தரு ஜெயம் எடுத்தார். அக மகிழ்வோ அக்களிப்போ ஆனந்த சத்தமிடுவோ, அக மகிழ்வோ அக்களிப்போ ஆனந்த சத்தமிடுவோ. கைகளை தட்டி கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. கைகளை தட்டி பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். எல்லாம் சேர்ந்து மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னர் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னர் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவர் உயிர் தெழுந்தபடியால் நம்பிக்கை நாயகர் அவரே. கைகளை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டிடங்கள் முடியவில்லையே, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்திரே, மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்திரே. உங்க வாயின் வார்த்தையா அன்று ஜீவன் வந்தது, உங்க வாயின் வார்த்தையா அன்று ஜீவன் வந்தது. ஓ ஓ ஹalleluya. கரங்களை அசைத்து ஹalleluya, ஓ ஹalleluya, 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 ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. கைகளை தட்டி பாடுவோம். நீ சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனரே. காரணரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு ஹalleluya இயேசுவே ஜெயித்தீரே.
ஆராதிப்போம். ஹalleluya ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே என் சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே என் சமாதான காரணரே வாணிசி போட்டு பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே கர்த்தரேசு சத்தியாவி நிற்கிறார் ஓ கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தரேசு சத்தியாவி நிற்கிறார் கர்த்த நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா கர்த்த நல்ல யுத்த வீரரே. ஏதோ வாணிசி எல்லாரும் பாடு, ஏதோ வாணிசி ஹalleluya, ஓ வாணிசி ஏதோ வாணிசி. He became sin who knew no sin, and we might become His righteousness. Humbled himself, carried the cross. Love so amazing. Love so amazing, yeah, Jesus Messiah, name above all names, blessed Redeemer, Emmanuel, light of the world, the rescue for sinners, the ransom from heaven, Jesus Messiah, Lord of all, His body the bread, blood the wine, broken and poured out, all for love. The whole earth trembled and the veil was torn. Love so amazing, love so amazing, yeah, Jesus Messiah, the name above all names, blessed Redeemer, Emmanuel, light of the world, the rescue for sinners, the ransom from heaven, Jesus Messiah, the Lord of all. All I hope is in you. All I hope is in you. All the glory to you.
Jesus Messiah, the name above all names, blessed Redeemer, Emmanuel, the rescue for sinners, the ransom from heaven, Jesus Messiah, the Lord of all. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். I bring the greetings of resurrection to each one of you in the mighty and matchless name of our Lord and Savior Jesus Christ. உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக கிடைக்கட்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். I greet you saying, let the power and blessing of resurrection be unto thee forever. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலிலே உள்ளதான 3 விஷயங்களை உங்களுக்கு நான் இன்றைக்கு பிரசங்கிக்க போகிறேன். I am going to preach 3 things about the resurrection of Jesus. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலிலே உள்ள 3 காரியங்கள். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Let's read Matthew chapter 28 and verse 6. மத்தேயு 28:6 சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். எஸ், Matthew 28:6 says, he is not here, for he is risen, as he said, come see the place where the Lord lay. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். He is not here, for he is risen, as he has said, come see the place where the Lord lay. பரிசுத்த வேதாகமத்தை எல்லாரும் திருப்பி பார்க்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். I hope that all of you are opening your Bibles and seeing the verse. வேதாகமத்தை திருப்பி வசனங்களை பாருங்கள். See the verses. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். He is not here, for he is risen, as he said, come see the place where the Lord lay. அன்பானவர்களே, My beloved, இயேசுதான் வேதாகமத்தின் மையப் பொருளாக இருக்கிறார். Jesus Christ is only Jesus Christ is the center of the Bible. பரிசுத்த வேதாகமத்தை இயேசுவை மையமாக வைத்துதான் நீங்கள் வாசிக்க பழக வேண்டும். You should learn to read the Bible having Jesus in the center of the Bible. எந்த பழைய ஏற்பாட்டிலே நடந்ததான எந்த முக்கிய சம்பவங்களும் இயேசுவுக்கு ஒரு நிழலாகவே அங்கே நடந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். We should see that all important incidents that have taken place in the Old Testament are a shadow of Jesus Christ. பழைய ஏற்பாட்டிலே நடந்த அனைத்து முக்கிய சம்பவங்களும் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய நிலையிலே நடந்தது. All important events of the Old Testament are reflecting Jesus Christ. நான் நேற்றைய தினத்திலே இந்த செய்திக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது என்னுடைய உள்ளத்திலே பல சம்பவங்கள் ஞாபகத்திற்கு வந்தது. Yesterday when I was praying for this message, many incidents that of the Bible came into my mind. உதாரணமாக நோவா பேழையிலே கொஞ்ச நாள் இருந்தார், பிறகு பேழையிலிருந்து அவர்கள் வெளியே உலகத்திற்கு வந்தார்கள். For example, Noah was in the ark for a while and after some time they came out of the ark. அது ஒரு உயிர்த்தெழுதலின் அடையாளத்தை நமக்கு முன்பாக வைக்கிறது. It keeps us a type of resurrection before us. பலிபீடத்திலே வைக்கப்பட்ட ஈசாக்கு பலிபீடத்திலிருந்து திரும்பவுமாக அவன் எழுந்து வந்தான், அதுவும் உயிர்த்தெழுதலின் அடையாளம்தான். Isaac was placed on the altar,
came up to life, and that is a type of அவன் resurrection. கொலை செய்யப்படுவதற்காக அவனுடைய தகப்பன் கத்தியை எடுத்து ஓங்குகிற வேளையிலே கர்த்தர் அதை நிறுத்தினார். When he was about to be killed, when his father raised his hand with the knife, the Lord stopped him. அந்த இடத்திலிருந்து ஈசாக்கு எழுப்பப்பட்டான். அதுதான் உயிர்த்தெழுதலின் அடையாளம். From there Isaac was raised, and that is a type of resurrection. எபிரேயர் 11:18 அதை சொல்லுகிறது. Hebrews 11:18 says that ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி, மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி, வாசிங்க சிஸ்டர். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை ஒப்பு கொடுத்தான். of whom it was said that in Isaac shall thy seed be called, accounting that God was able to raise him up even from the dead, from whence also he received him in a figure. வேதாகமம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்புகிற தேவன். The Lord is the Lord who raises people from the dead. இந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் வருகிறதற்கு முன்பாக நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த நம்பிக்கை இருந்தது. Before you and I could get this hope, our forefather Abraham had this hope several hundred years ago. யாருக்குமே தெரியாது. No one else knew. இப்படி அவன் உயிரோடு எழுப்ப அந்த பிள்ளை மறுபடியும் உயிரோடு வருவான் என்று ஆபிரகாமுக்கு தெரியாது. Abraham did not know that his son would come up to life once again. ஆனால் தேவன் அதை ஒரு உயிர்த்தெழுதலின் அடையாளமாக அங்கே வைத்தார். But the Lord kept it there as a sign of resurrection. அங்கே ஓர் சிறிய கூடையிலே வைக்கப்பட்ட Moses was placed in a small basket. நைல் நதியிலே அவன் அப்படியே அனுப்பப்பட்டான். He was just let in the river Nile. அந்த கூடை மிதந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. That basket was floating on the waters. அந்த தாய்க்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, என் மகன் திரும்ப கிடைப்பான் என்கிற நம்பிக்கை அந்த தாய்க்கு இல்லை. That mother had no hope that she would get back her son. இந்த குழந்தைக்கு என்ன சம்பவிக்குமோ என்று பார்ப்பதற்காக அப்படியே அந்த குழந்தையினுடைய அக்கா அங்க நின்று கொண்டிருக்கிறார். The sister of the baby was just waiting there to see what would happen to the baby. ஆனால் அந்த குழந்தை உயிரோடு எழுந்து விட்டது. But that child came to life. எழுத்தின்படி அந்த குழந்தை சாகவில்லை. The child did not die literally. ஆனால் தாயினுடைய உள்ளத்திலே ஏறக்குறைய அந்த குழந்தை செத்து போனதாகத்தான் அவள் உணர்ந்தாள். But in the heart of the mother she almost felt that her child was dead. நம்முடைய தேவன் யார்? Who is a God? செத்து போகும் அல்லது செத்து போய்விட்டது என்று சொல்லுகிறவைகளுக்கு ஜீவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். God is the Lord who gives life to the circumstances or to things that had been almost dead. அவ்வளவுதான், முடிந்து விட்டது, எல்லாமே முடிந்து விட்டது என்று சொல்லுகிற நிலையிலே மறுபடியும் மறுவாழ்வு கொடுக்கிற ஒரு தேவனாக நம்முடைய தேவன் காணப்படுகிறார். When it is said everything is over and all is ended, it is then our Lord gives a rebirth to that. Hallelujah. Hallelujah. அங்கே அந்த மோசேக்கு அப்படி ஒரு மறுவாழ்வு கிடைத்தது. Moses got such a rebirth there. ஏன் இன்னும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். We can still read in the Bible. யோனா மீனின் வயிற்றிலே ராப்பகல் 2 ராப்பகல் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். We read in the Bible Jonah was in the belly of the fish for 2 nights and 2 days. அங்கே 3வது நாள் அவன் வெளியே திரும்பவுமாக கரையிலே வந்ததை நாம் வேதத்திலே படிக்கிறோம். We read in the Bible on the 3rd day he came back to the shore. தேவன் என்ன செய்தார்? What did the Lord do? மீனின் வயிற்றிலே அவன் உயிரோடு இருந்தானா செத்து பிழைச்சானா நமக்கு அதெல்லாம் தெரியாது. We do not know whether he was alive in the belly of the fish or he was dead. 3வது நாள் அவனை மறுபடியுமாக உயிரோடு ஆண்டவர் கடற்கரைக்கு கொண்டு வந்தார். But on the 3rd day the Lord brought him to the shore alive. இவைகளெல்லாம் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை மையப்படுத்தும்படியாக எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள். These are the incidents that have been written to show that Jesus is the center. எங்கெல்லாம் மக்கள் வாழ்க்கையிலே முடிந்து போய்விட்டது என்று சொல்லுகிறார்களோ அங்கே தேவன் செயல்பட தொடங்குகிறார். Wherever people say in their lives that everything is over and ended, it is there the Lord starts to work. மனிதனுடைய பிரயாசத்தின் முடிவு, ஐயோ எல்லாம் முடிந்து விட்டதே என்று சொல்லுகிற இடம்தான்
தேவன் செயல்பட தொடங்குகிற நேரம். The place where all the effort of man ends, and when he says everything is over, it is there the Lord starts to உங்கள் work. வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். There might be such a circumstance in your lives. நீங்கள் எதை விசுவாசிக்க வேண்டும்? What should you believe? மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின அந்த கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You should believe that Christ who made everything to life from the மீனின் dead. வயிற்றிலிருந்து யோனாவை ரட்சித்த அந்த கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க You வேண்டும். should believe that Christ who brought about Jonah from the belly of the fish. அன்றைக்கு ஈசாக்கை ரட்சித்த அந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்க You வேண்டும். should believe that God who saved Isaac on that day. அந்த மிகப்பெரிய அழிவிலிருந்து பாதுகாத்து பத்திரமாக நோவாவை அவன் குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்தாரே அந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்க You வேண்டும். should believe that God who brought out Noah and his family from the destruction. தேவன் சர்வ வல்லவராக விடுதலை கொடுக்கிறவராக ரட்சிக்கிறவராக இருக்கிறபடியினால் அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Because God is almighty and who is saving and who is all powerful, you should believe him. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா சொல்வோமா? Hallelujah. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தார். Christ was risen from the dead. அதோடு மாத்திரமல்ல, Not only that, 13 ஆண்டுகள் எந்த நம்பிக்கையும் அற்ற நிலையிலே வாழ்ந்த யோசேப்பு மறுபடியுமாக உயிர்ப்பிக்கப்பட்டு திரும்ப தேவனுடைய கரத்தினால் உயர்த்தப்பட்டு எகிப்தின் பிரதம மந்திரியாக வந்தார். Joseph was once again resurrected or raised from 13 years of bondage, and he was raised by God. 13 ஆண்டுகளாக அவன் எங்கே இருந்தான் என்று யாருக்கும் தெரியாது. No one knew where he was for the past 13 years. 13 ஆண்டுகளாக அவன் மரித்து போன நிலையிலே இருந்தான். He was in a dead state for the past 13 years. 13 ஆண்டுகளாக அவன் வாழ்ந்த இடம் அவனுக்கே சரியாக தெரியாது. He himself did not know the place where he ஆனால் lived for 13 13 years. ஆண்டுகளுக்கு பிறகு சர்வவல்ல தேவன் அவனை உயிர்ப்பிக்கவும் உயர்த்தவும் போதுமானவராயிருந்தார். But after 13 long years, the heavenly God was able to raise him up and to make him. உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சாதாரண நாட்கள், ஒன்றுக்கும் நான் உதவாதவன் என்று நினைக்கக்கூடிய வெறுமையான நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த நாட்களாக சீக்கிரத்திலே மாற தேவன் ஒரு உயிர் மீட்சியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Lord is able to give you a revival so that all the dead days of your life would become fruitful. உங்களுடைய தேவனால் அந்த உயிர் மீட்சியை கொடுக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். You should believe that your God is able to give you that revival. ஒருவருடைய கண்களுக்கும் தெரியாமல் 13 ஆண்டுகள் அப்படியும் இப்படியுமாக வனாந்தரத்திலே அலைந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த தாவீதின் தலையை உயர்த்தி அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றின சர்வவல்ல தேவன் உங்களை உயிர்ப்பிப்பார். The Lord who raised David, who was roaming about in the wilderness for several years and made him a king, that same God will raise you up also. அவன் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தான். He was running about and உயிர் hiding பிழைக்க himself. தப்பித்து ஓடிக்கொண்டிருந்தான். He was running to save his life. வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாதவனாய் He இருந்தான். had no hope in his life. 13 ஆண்டுகள் மறைந்திருந்த அவனுடைய வாழ்க்கையை தேவன் மறுபடியுமாக உயர்வுக்கும் வெளிச்சத்திற்கும் கொண்டு வர போதுமானவராய். The Lord was able to bring up his life to light once again, who was running about for 13 years hiding. எவ்வளவு பேர் அதை நம்புகிறீர்கள்? How many of you believe this? என் வாழ்க்கையில் வீணாய் போன காலங்கள் என்று சொல்லுகிற காலங்களுக்கு பதிலாக என்னுடைய வாழ்க்கையில் மேன்மையான காலங்கள் வரும். Instead of the wasteful days of my life, I would get days of excellence and greatness. என்னுடைய வாழ்க்கையில் மரணம் என்றால் மறக்கப்படுதல், பிரிக்கப்படுதல், மறைத்து வைக்கப்படுதல் என்கிற அர்த்தத்திற்கு சொந்தமானதுதான் மரணம். Death means hidden or separated or concealed. வாழ்க்கையில் நீங்கள் மறைக்கப்பட்டு நீங்கள் மறந்து போகப்பட்ட நிலையிலே எங்கே இருக்கிறீர்கள் என்று தெரியாத நிலையிலே இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை வெகு விரைவாக மாற்றி உயிர்ப்பிக்க வல்லவராய் நம்முடைய தேவன் இருக்கிறார். Our God is able to revive your lives which was hitherto hidden and covered and unseen for all these years. யோசேப்பின் வாழ்க்கையை அவர் உயிர்ப்பித்தார். He revived the life of Joseph. எங்கே இருந்தான் என்று யாருக்கும் தெரியாது. No one knew where he was. ஆனால் அவன் அழைத்த தேவன் அவனோடு இருந்தார். But the Lord who called him was with him. தாவீது எங்கே இருந்தான் என்று மற்றவர்களுக்கு தெரியாது. No one knew where David was. அவன் பட்ட பாடுகளை யாரும் அறியவில்லை. No one knew the sufferings of him. ஆனால் தேவன் அவனை உயிர்ப்பிக்க போதுமானவராய் இருந்தார். But the Lord was enough and able to revive him. அல்லேலூயா. Hallelujah. உங்களை உயிர்ப்பிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். The Lord is enough and able to revive Praise the you Lord. too. Hallelujah. ஒருபோதும் நீங்கள்
தொடர்ந்து மறைத்து வைக்கப்பட்ட இடத்திலேயே இருப்பதில்லை. You are not going to continue in the place where you are hidden. ஆண்டவர் உங்களை தோல்வியின் பிடியிலிருந்தும் மரணத்தின் இடத்திலிருந்தும் அழிவின் இடத்திலிருந்தும் மறுபடியுமாக ஜீவனுக்கு கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். Lord is able to bring you up again to life from the place of hiddenness and from the place of defeat and ஆண்டவர் failure. உங்களை மரணத்தின் இடத்திலிருந்து வெளியே கொண்டு வர ஜீவனின் அதிபதியாகி அவர் சர்வ வல்லவர். The Lord of life is able to bring you out from the place of death and hiddenness. அவர் அங்கே சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை. He says he is not here. அந்த தேவதூதன் சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை. The angel said he is not here. இந்த வசனத்தை தான் காலையில் அங்க எழுதி போடணும்னு நான் நினைச்சேன். I wanted to write only this verse in the board there. வர்ற ஆளுங்க எல்லாம் போர்டு படிப்பாங்க, எனக்கு தெரியும். I know all people who come in will read the board. அவர் இங்கே இல்லைன்னா எல்லாம் திரும்பி போயிடக்கூடாதுன்ட்டு நான் அதை எழுதாதீங்க பிரதர், வேற ஒரு வசனம் சொல்றேன் அதை எழுதுங்கன்னு சொன்னேன். I just thought if I write this, people would just return back thinking that he is not இந்த here. வசனம் கிடைத்ததனால் நான் அதை எழுதி போட வேண்டும் என்று நினைத்தேன். Because I knew this verse, I wanted to write this verse there. அவர் இங்கே இல்லை என்று நான் எழுதி போட்டிருந்தால் என்ன நடக்கும் என்று யோசித்து பார்த்தேன். I just thought if I had written he is not here, what will happen? இங்கே இல்ல போல தெரியுது. People will think, oh, Jesus is not here. பாஸ்டர் இன்னைக்கு இங்க இல்ல போல. It seems pastor also is not அதே here. நாம அப்படியே வீட்டுக்கு போயிரலாம், நம்ம ஆளுங்களுக்கு ஆசை வந்துட கூடாது. So people might think we might go அதனால home. வேறொரு வசனத்தை எழுதி போடுங்கள் என்று அவருக்கு இன்னொரு வசனத்தை கொடுத்தேன் நான். Therefore I gave another verse to be written there. அவன் சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை. He says he is not here. அவர் எங்கே இல்லை? Where is he not? அவர் கல்லறையிலே இல்லை. He is not there in the Amen. tomb. Amen. அவர் இங்கே இல்லை. He is not here. என்னுடைய செய்தி உங்களுடைய உள்ளத்தை தொட வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணினேன். I prayed that my message would touch your heart. ஒவ்வொரு செய்தியையும் உங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். You take every message for yourself. அவர் இங்கே இல்லை. He is not here. அவர் எங்கே இல்லை? Where is he not அவர் there? கல்லறையிலே இல்லை. He is not in the tomb. அது மாத்திரமல்ல, Not only that, பரிசுத்த வேதாகமத்திலே சில சம்பவங்கள் இருக்கிறது. there are certain incidents அதை in the உங்களுக்கு Holy முன்பாக Bible. கொண்டு வருகிறேன். I bring those events before you. லூக்கா 2ஆம் அதிகாரம் 41 முதல் 49 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். Make a note of Luke 2 from verses 41 to 49. வேதாகமம் சொல்லுகிறது, அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவருடைய பெற்றோர் நினைத்துக்கொண்டு பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். The Bible says the parents of Jesus thought that Jesus would be among the passengers. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று பெற்றோர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். The parents thought that he might be among the people who journeyed அவர்கள் there. தேடி பார்த்தார்கள். They searched for him. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இல்லை. He was not among the people who journeyed. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசு எங்கே இல்லை? Where was not Jesus இயேசு found? பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இல்லை. Jesus was not among the travelers. இயேசு சபைக்கு போய் வந்து விடுகிற ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக தெய்வத்தை ஆராதிக்கிற கூட்டத்திலே அவர் இல்லை. Jesus was not found among the people who traditionally go to church and come. அல்லது ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே தேவாலயத்திற்கு போய்விட்டு வருகிறார்களே, அந்த கூட்டத்திலே இயேசு இல்லை. Jesus was not found among the crowd that goes to church only on Sundays. பண்டிகைக்கு போனார்கள். They went to the feast. பண்டிகை முடிந்தது. The feast was over. எல்லாரும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். All were returning. இயேசு அந்த கூட்டத்திலே இல்லை. But Jesus was not found in that Hallelujah. group. Hallelujah. நாம் என்ன செய்வோம்? What will we do? ஈஸ்டர் ஆராதனை பாஸ்டர் சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்கும். If pastor closes the Easter service soon, it will be good. சீக்கிரமா போயிட்டு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். We could go home soon and eat well and take some இயேசு rest. இது போன்ற உலக பிரகாரமான காரியங்களிலே அவர் ஆர்வமாக இல்லை. Jesus was not so happy and eager in எனக்கு worldly அது matters. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. It was a joy to me. இயேசு பொதுவான மக்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே அவர் ஆர்வம் காட்டவில்லை. Jesus was not interested in the ordinary matters இயேசு that ஒரு people involved வித்தியாசமான themselves. விசேஷமான நபராய் இருந்தார். Jesus was a special and different person. அவர் 30 வயதில் அப்படி இல்லை. வேதாகமம் சொல்லுகிறது அவர் 12வது வயதிலேயே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பையனாக வளர்ந்து கொண்டிருந்தார். He was not such a person at the age of 30, but he was such a person as he grew even from the age of 12. 12வது வயதிலே இயேசு பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இல்லை. At the age of 12, Jesus was not among the இயேசு பண்டிகை travelers. கொண்டாடுகிறவர்களின் கூட்டத்திலே இல்லை. Jesus was not among the crowd that reviled. இயேசு சந்தோஷமாய் பொழுதை கழிக்கிறவர்களுடைய கூட்டத்திலே இல்லை. Jesus was not found in the crowd that whiled away the time பண்டிகை happily. என்று சொன்ன உடனே இன்னைக்கு ஜாலியாக பொழுதை கழிப்பீர்கள்.
When we say festival, you will just while away your time in a very happy இயேசு way. அந்த கூட்டத்திலே இல்லை. But Jesus is not in that இயேசுவை crowd. தேடி பார்த்தார்கள். They searched for அவர் அங்கே Jesus, இல்லை. but he was not there. அவர் எங்கே இருக்கிறார் என்று பெற்றோருக்கு தெரியவில்லை. The parents did not know where he was. திரும்ப எருசலேமுக்கு போகிறார்கள். Again they went back to பைபிள் Jerusalem. சொல்லுகிறது, The Bible says அவர் போதகர்கள் நடுவிலே உட்கார்ந்திருந்தார். he was among the preachers. வேதபாரகர்களும் சாஸ்திரிகளும் அங்கே இருந்தார்கள். There were the scribes and the ஞானிகள் அங்கே Pharisees. இருந்தார்கள். There were the wise men. அவர் பேசுகிறதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். All who heard him speak were wondered. அவர் எங்கே இருந்தார்? Where was he? அவர் சொன்னார், And he said, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியவில்லையா? don't you know that I have to be about my father's business? தன்னுடைய பெற்றோரை பார்த்து சொன்னார், He asked his parents, அம்மா ஏம்மா என்ன தேடிட்டே இருக்கீங்க? Mother, why do you search me? எனக்கு ஒரு ஊழியம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? Don't you know that I have a நான் mission? ஒரு விசேஷித்த மனிதன் என்று உங்களுக்கு தெரியாதா? Don't you know that I am a special person? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதாமா? Don't you know that I have to do the things of my அம்மா father? ஏம்மா என்ன தேடிட்டு இருந்தீங்க? Why do you search for me? அவர் அங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். He was seated there and he Hallelujah. was speaking. நாம் சாப்பிடுவதிலே தானே ஆர்வமா இருக்கிறோம். We are always eager only in eating. இது மாதிரி நாட்கள் வந்தால் சகோதரிகளுக்கு தான் பாவம் கஷ்டம். When days like this come, only the sisters are at trouble. சகோதரர்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. Brothers don't have any trouble at all. சொல்லுவாங்க, இன்னைக்கு நல்ல நல்ல சமையல் எல்லாம் பண்ணு. They will say, do some good stuff என்னெல்லாம் today. விசேஷமாக செய்ய முடியுமோ அத்தனை விசேஷமானவைகளை இன்றைக்கு செய். Whatever special items you could do, please do them today. சொல்லிட்டு பேசாம உட்கார்ந்து இருப்பார்கள். He will just say and he will be quiet. சகோதரிகள் சில சகோதரிகள் ஏதான் இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் வருதோ தெரியலையே. Some sisters would say, why these festival days come? இன்னைக்கு நாம முடியாதுன்னு சொல்ல முடியாது, We cannot- செய்யவும் முடியாது. We cannot say no and we cannot even do the things. இயேசு இப்படிப்பட்ட காரியங்களில் மூழ்கவில்லை. But Jesus was not involved in இயேசு என்ன such செய்து matters. கொண்டிருக்கிறார்? What was Jesus doing? தேவாலயத்தில் உட்கார்ந்து He கொண்டிருக்கிறார். was sitting in the temple. ஆமென் சொல்லுங்க. Amen. எப்பொழுதும் தேவாலயத்திலே தங்கி தரிக்கிற ஒரு மனிதராக, ஒரு விசேஷித்த மனிதராய் இருங்கள். பிரயாண கூட்டத்திலே இருக்கிற மனிதராய் இராதிருங்கள். Be a special person who would always be remaining in the church and don't be among the travelers. எவ்வளவுதான் பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்ணாலும் நாங்க கோயில் முடிஞ்சோன்னு போயிடுவோம். However you preach, pastor, after the service is over, we will go back. 2 மணி நேரம் கூட பிரசங்கம் பண்ணுங்க, பிரச்சனை You கிடையாது. may even preach for 2 hours, it's not a problem to us. முடிஞ்சதும் முதலாளா வெளியே போயிடுவோம். But soon after the service is over, we will சிலருக்கு immediately go ஆசீர்வாதம் home. சொல்லுகிற வரை கூட பொறுமை இருக்காது. Some do not have the patience even to be there for the benediction. 2.5 மணி நேரம் சர்ச்சில் உட்கார்ந்து இருப்பாங்க. They'll be seated for 2.5 hours in the church. ஆசீர்வாதம் சொல்ற அந்த அரை நிமிஷம் வெளியே போயிடுவாங்க. When the benediction is pronounced, that in that பொறுமையா half இருக்காது minute சிலருக்கு. they'll go out. இல்ல They are அப்படி not இருக்க கூடாது. patient. We should not அவர் be like that. பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இல்லை. He was not among the travelers. இயேசு வெறும் பண்டிகை கொண்டாடுற ஒரு கிறிஸ்தவனாக அவர் தன்னை காட்டவில்லை. Jesus did not show himself as a person who would பிதாவுக்கு celebrate அடுத்தவைகளில் அவர் festivals. வீற்றிருந்தார். He was among the work of his பிதாவுக்கு father. அடுத்தவைகளிலே அவர் வேலை செய்து ஈடுபட்டு He கொண்டிருந்தார். was involved after the work of his சகோதர father. சகோதரிகளே, தேவனுக்கு அடுத்தவைகளிலே ஈடுபட்டு வேலை செய்கிற ஒரு குழுவிலே நீங்கள் இருக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். Brothers and sisters, I request you to be among the crowd that works for Jesus. மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Let's turn to Mark chapter 1. 35 முதல் 38 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். Make a note of verses 35 to 38. அங்கே அதிகாலையிலே எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். Early in the morning, all were asleep. எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். All were asleep. பேதுரு அந்த பக்கம் போர்வை இழுத்து மூடி தூங்குறார். Peter was sleeping on one side, covering யோவான் himself. இந்த பக்கம் போர்வை இழுத்து மூடிட்டு தூங்குறார். John was sleeping on the other side. பிலிப்பு ஒரு பக்கம் தூங்கிக் கொண்டிருக்கிறார். Philip on the other side. அந்த பக்கமாக யூதாஸ் காரியோத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். Judas on the other side. யூதாஸுக்கு தூங்க சொல்லவே வேண்டாம். We need not say ask Judas to sleep ஏன்னா ஊழியத்துக்கு வரல. because he had never came to ministry. இயேசு எப்படியாவது ராஜாவாயிடுவார். ராஜாவாயிட்டா இயேசுநாதருடைய அந்த அமைச்சரவையிலே நாம் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகணும்னு தான் உள்ள வந்ததே. He just came inside with the intention that Jesus would become a king and then he would be one among the cabinet அவனுடைய எண்ணமே ministers. அதுதான்.
That was his idea. இயேசுவனுடைய அமைச்சரவையிலே நான் நிதி மந்திரியாக மாற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு உள்ளே வந்தார். He just came inside thinking in the cabinet of Jesus he would be the finance அந்த minister. நாள் என்று வரும் என்று வரும் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். அந்த நாள் வரவே இல்லை. He was expecting that day to come, but that day never came. அவனும் தூங்கிக் கொண்டிருக்கிறான். He is also sleeping. எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். All are sleeping. ஆனால் அவர் அங்கே இல்லை. But he was not there. அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? What was he doing? அவர் எழுந்து போய் வனாந்தரமான ஒரு இடத்திலே தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். He rose up and went into the wilderness and he was praying all alone there. ஆமென். Amen. அவர் அங்கே இல்லை. He is not there. எங்கே இல்லை? Where was he not அவர் found? தூங்குகிறவர்களின் கூட்டத்திலே இல்லை. He was not found among the crowd that was sleeping. ஆமென். Amen. இப்பவும் சில ஆளுங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். I know even now what some people are அவங்கள doing. என்ன செய்யறது? What can we do about them? காலையில தான் தூங்கி எழுந்து வந்திருக்கிறோம். Only in the morning we got up from a sleep. திரும்பவும் சில ஆட்களுக்கு அப்படியே தூக்கம் வருகிறது. Again some people get some sleep. Praise the Lord. Praise the Lord. தூங்குகிறவர்களின் கூட்டத்திலே அவர் இல்லை. He is not among the people who were sleeping. இயேசு தூங்குகிற சீஷர்களுக்கு நடுவிலே விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு தலைவனாக அவர் இருந்தார். Jesus was a leader who among the disciples who were sleeping. அவர் அங்கே இல்லை. He is not there. அவர் எங்கே இல்லை? Where was he not found? அவர் தூங்குகிறவர்களின் கூட்டத்திலே இல்லை. He was not among the crowd who அவர் was sleeping. ஜெபிக்கிறவர்களின் கூட்டத்திலே இருந்தார். He was among the crowd that was praying. சகோதர சகோதரிகளே, Brothers and sisters, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? where are you found? சபையிலே ஜெபம் நடக்கிறது. Prayer is going on in the நீங்கள் church. வீடுகளிலே இருக்கிறீர்கள். You are in your homes. சபையிலே ஜெபம் நடக்கிறது. Prayer is going on in நீங்கள் the இன்னொரு church. காரியத்திலே ஈடுபடுகிறீர்கள். You are involved in other சபையிலே matters. ஜெபம் நடக்கிறது. Prayer is going on in நீங்கள் the church. எங்கேயோ நின்று கொண்டிருக்கிறீர்கள். You are standing somewhere உங்களுடைய else. நிலை என்ன? What is your நீங்கள் state? எந்த கூட்டத்திலே இருக்கிறீர்கள்? Which crowd are you? ஜெபிக்கிற கூட்டத்திலே இருக்கிறீர்களா? Are you in the praying crowd? தூங்குகிற கூட்டத்திலே Or இருக்கிறீர்களா? are you in the sleeping crowd? ஆராதிக்கிற கூட்டத்திலே இருக்கிறீர்களா? Are you in the worshiping வேலை crowd? செய்கிற கூட்டத்திலே இருக்கிறீர்களா? Or are you in the working தேவன் crowd? உங்களை ஆராதிக்கிற கூட்டமாக The தெரிந்தெடுத்திருக்கிறார். Lord has chosen you as a தேவன் worshiping உங்களை crowd. ஜெபிக்கிற கூட்டமாக God தெரிந்தெடுத்திருக்கிறார். has chosen you as a praying ஆமென். crowd. ஹalleluya. Amen. Hallelujah. ஆமென் சொல்லுவோம். Amen. ஹalleluya. Hallelujah. ஜெபிக்கிற கூட்டத்திலே இயேசு இருந்தார். Jesus was found among the praying அப்ப crowd. அதுவும் எப்போ எழுந்து ஜெபம் பண்றது கஷ்டம். It's very difficult to get up and pray during காலையில sleep. 9 மணிக்கு ஜெபம் பண்றது ஈஸி. It's easy to pray in the morning at 9 o'clock. ராத்திரி 8 மணிக்கு ஜெபம் பண்றது ஈஸி. It's easy to pray at night 8 o'clock. ஆனா காலையில 4:30 மணிக்கு ஜெபம் பண்றது ஈஸியா? But is it easy to pray at 4:30 in the morning? ஈஸியா கஷ்டமா? Is it easy or is it hard? நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான நேரத்துல தான் ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்றார். The Lord asks us to pray only at the very difficult அவர் time. என்ன சொல்றாரு? What does he say? அதிகாலையில என்ன தேடுறவன் என்ன கண்டுபிடிப்பான். Those who seek me early in the morning shall find me. ஏன் இந்த மரியாள் மார்த்தாள் இந்த மகதலேனா மரியாள் இந்த பெண்களுக்கு இயேசு தரிசனமானார் தெரியுமா? Do you know why Jesus appeared to these women, Mary Magdalene and அவர்கள் அதிகாலையிலே இருட்டோடே கல்லறை இடத்திற்கு போனார்கள். because they went to the sepulchre early in the morning even when it was ரொம்ப dark. அதிகாலையிலே சென்றார்கள். They went very early in the morning. ஆமென் சொல்லுங்களேன். Amen. ஹalleluya. Hallelujah. அதிகாலையில் Early mornings. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. எப்போ போனாங்க? When did they go? காலையில போறாங்க. They went early in the morning. ரொம்ப அதிகாலையில போயிட்டாங்க. They went during dawn. Praise the Lord. Praise the Lord. இயேசுவை பார்க்கணும்னா To see Jesus. காலையில 10 மணிக்கு போகாதீங்க. Don't go at 10 o'clock. இயேசுவை பார்க்க காலையிலேயே போங்க. To see Jesus, go early in the morning. Amen. Amen. அது எப்படி இருக்கு இயேசுவை பார்க்கிறது காலையில போறது? How should we go to see Jesus early in the morning? பழைய பாடல்கள் எல்லாம் கூட என்ன சொல்லுது? Even the old songs, what do they say? நமக்கு பழைய பாடல்கள் எனக்கு கூட ஞாபகம் இல்ல. I also don't remember the old songs. காலமே நீ எழும்பி கடவுளை துதி மனமே.
Get up early in the morning and praise God, my soul. காலையில எழுந்து Get up early in the morning. நம்ம பிரச்சனை என்ன? What is our problem? அதான் முடியாது. That only is not Praise the possible. Lord. Praise the Lord. அதே நமக்கு காலையில கல்லூரிக்கு போகணும்னா எழும்புவோம். If we have to go to the college, we'll get up. காலையில 4 மணிக்கு ஆபீஸ்க்கு போனோம்னா எழும்புவோம். If we should go to office at 4 o'clock, we'll get up. காலையில 4 மணிக்கு ஊருக்கு போன ஃளைட்ட பிடிக்கணும்னா சொல்லவே வேண்டாம், ராத்திரி எல்லாம் தூக்கமே வராது. If we should go to some place, we should catch the 4 flight. மணிக்கு We'll get up. ஏரோப்ளேன்னு சொல்லிட்டா But when they say 4 o'clock at is least the நம்ம flight, 2 மணிக்காவது ஏர்போர்ட்ல இருக்கணும். we should be at least at 2 o'clock in the airport. தூங்குவாங்களா? Will people sleep then? தூங்கவே மாட்டாங்க. No one will sleep. எப்போ 2 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு 1 மணிக்கே இங்க கிளம்பிடுவாங்க. To go to the airport at 2 o'clock, they'll start here at 1 o'clock itself. சுத்திட்டு நடந்துகிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. All through the night, they'll be awake, walking here and there. ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு விழிப்பா இருக்கீங்களே. You're so awake and vigilant to go to the வேலைக்கு airport. போறதுக்கு அவ்வளவு விழிப்பா இருக்கீங்களே. You're so awake to go to the work. அதிகாலையில இயேசுவை தேடுறதுக்கு எவ்வளவு விழிப்பா இருக்கீங்க. But to seek Jesus early in the morning, how இயேசு vigilant you are. அதிகாலையிலே தூங்குகிற மக்கள் கூட்டத்திலே இல்லை. Jesus was not among the அவர் இங்கே இல்லை. sleeping crowd. He's not here. அவர் தூங்குகிறவர்களின் கூட்டத்திலே இல்லை. He's not among the people who sleep. ஹalleluya. Hallelujah. அவர் தூங்குகிறவர்களின் கூட்டத்திலே இல்லை. He was not among the crowd that was அவர் sleeping. ஜெபிக்கிற கூட்டத்திலே இருந்தார். He was in the crowd that was praying. உண்மையா உங்க உள்ளத்தை தொட்டு நீங்க சொல்ல முடியுமா? Can you just touch your heart and say in truth, ஐயா நான் ஜெபம் பண்றவங்க கூட்டத்துல தான் இருக்கணும்னு விரும்புறேன் ஐயா. Sir, I just want to be among the crowd that prays. உலக பிரகாரமான மக்களோட என் நேரத்தை செலவு பண்ண விரும்பல ஐயா. I don't want to spend my time among the worldly people. நிறைய நேரம் தூங்கி என் நேரத்தை வீணாக்க விரும்பல ஐயா. I don't want to sleep and waste my time. நான் ஆண்டவரோட என் நேரத்தை ஜெபத்துல செலவு பண்ண விரும்புறேன். I want to spend my time with the Lord in prayer. அவர் ஜெபம் பண்ற இடத்துல தான் இருக்கிறார். என்னுடைய இரண்டாவது குறிப்பு. My second point. அங்கே தயவு செய்து கவனியுங்கள். திரும்பவுமாக அந்த வசனத்தை வாசித்து விட்டு நாம் போகலாம். அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். He is not here, for he is risen as he said. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். He is risen as he said. இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். Jesus is resurrected. உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு நம் மத்தியிலே இருக்கிறார். Resurrected Jesus is in our midst today. இரண்டாவது குறிப்பு. My second point. விசுவாசத்திற்கான ஏதுக்களை நாம் அங்கே படிக்கிறோம். We see the things of faith, aids of faith there. விசுவாசத்திற்கான ஏதுக்களை அங்கே நாம் வாசிக்கிறோம். Here we read the aids of faith. மார்க் 16 அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Let's turn to Mark 16 and verse 6. மார்க் 16. அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். And he said unto them, Be not affrighted, ye seek Jesus of Nazareth, which was crucified. He is risen, he is not here. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இங்கே தேவதூதன் சொல்லுகிறார். Here the angel pronounces about the resurrection of Jesus. விசுவாசத்திற்கு ஓர் ஏதுவாக அமைகிறது. It becomes an aid for faith. எம்மாவூர் சீஷர்கள் அவரை பார்த்தார்கள். The disciples of Emmaus saw them. விசுவாசத்திற்கான ஒரு ஏது. That was an aid for faith. விசுவாசத்தினுடைய உபகரணங்களிலே ஒரு சில காரியங்களை இன்றைக்கு உங்களுக்கு நான் காட்டுகிறேன். Among the aids of faith, I want to show one or two things today. சில விஷயங்களை நாம் சிந்திக்கலாம். Let's meditate on a few யாத்ராகமம் things. 4 அதிகாரம் 5வது வசனம். Exodus 4:5. கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்று அங்கே கர்த்தர் மோசேக்கு சொன்னார். Lord said to Moses that they may believe that the Lord God of their fathers, the God of Abraham and God of Isaac and God of Jacob had appeared unto thee. எடுத்துக்கொண்டீர்கள் அந்த வசனத்தை? Have you turned to that verse? யாத்ராகமம் 4 அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். Exodus 4. அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு மோசே இதுதான் அடையாளம். Moses, so that they may believe that the Lord, the God of their fathers had appeared unto thee. உன்னை அவர்கள் விசுவாசிப்பதற்கு
கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் விசுவாசிப்பதற்கு இதோ ஒரு ஏதுவை உன் கையிலே கொடுக்கிறேன். Here I give you an aid so that people would believe that the Lord had appeared unto thee. அது என்ன? What was that aid? அங்கே ஒரு கோல் இருக்கிறது. There is a rod there. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கோலை கீழே போடு. And the Lord said, put the rod down. கோல் பாம்பாக மாறினது. And the rod became snake. மறுபடியுமாக ஆண்டவர் அதனுடைய வாலை பிடிக்க சொன்னார். The Lord asked him to take its tail. அவன் வாலை பிடித்தபோது When he took its tail, திரும்பவுமாக அந்த பாம்பு ஒரு கோலாக மாறிவிட்டது. again the serpent became a rod. அன்பானவர்களே கவனியுங்கள். My beloved, please listen. அங்கே ஒரு கோல் அவனுடைய கையிலே இருக்கிறது. He had a rod in his hand. அவர்கள் உன்னை விசுவாசிப்பதற்கு இதோ உன் கையில ஒரு அடையாளம் இருக்கிறது. Lo, there is a sign in your hand so that they இதோ will ஒரு believe. அடையாளத்தை உன் கையிலே கொடுத்திருக்கிறேன். I given a sign in your hand. மோசே இந்த அடையாளத்தை கையில எடுத்துக்கொண்டு போ. Moses, take this sign in your hand. விசுவாசிகளே, Believers, நீங்கள் தேவனை விசுவாசிப்பதற்கு for you to believe on the Lord அவர் Jesus. பலவிதமான எய்ட்ஸை உங்களுக்கு கொடுக்க சர்வ வல்லவராக He is இருக்கிறார். able to give you several aids. சில நேரங்களில் தேவனை நம்மால் விசுவாசிக்க முடிகிறதில்லை. Sometimes we are not able to believe சில on God. நேரங்களில் தேவன் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் ஏன் எனக்கு இன்னும் உதவி செய்யவில்லை என்று நம்முடைய இருதயங்கள் குழப்பம் அடைகிறது. Sometimes we are confused in our heart saying where God is and why he is not helping us. மோசேக்கு எகிப்துக்கு போக விருப்பம் இல்லை. Moses did not want to go to ஆண்டவர் Egypt. உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல அவனுக்கு தைரியம் இல்லை. He didn't have the boldness to say that Jesus is alive. எபிரேயருடைய தேவன் ஜீவிக்கிறார், அவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியம் அவன் உள்ளத்திலே இல்லை. He did not have the courage to say that the God of Hebrews has தைரியம் sent இல்லாத me. மக்களுக்கு தேவன் அங்கே அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பல ஏதுக்களை கொடுக்கிறார். God gives several aids to people who have no courage. தேவன் உங்களோடு இருக்கிறார் என்கிற தைரியம் உங்களுக்கு இல்லையா? Don't you have the courage saying God is கர்த்தர் with உங்களுக்காக you? இதையெல்லாம் செய்வார், செய்து கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? Don't you have the hope that Lord is with you doing things for you? பயப்படாதிருங்கள். Don't be afraid. கர்த்தர் சில அடையாளங்களை உங்கள் கையிலே கொடுப்பார். The Lord will give you certain நீங்களும் signs. நானும் ஜெபம் பண்ணும் பொழுது When you and I pray, அது நடப்பதற்கான சில அடையாளங்கள், certain signs that things அது would happen. நிறைவேறுவதற்கான சில அடையாளங்களை தேவன் நம்முடைய கைகளிலே கொடுக்க சர்வ வல்ல தேவனாக God is இருக்கிறார். almighty to give certain signs into our hands so அங்கே that we தேவன் know அதைத்தான் things would செய்தார். happen. This is what இன்னொரு God அடையாளத்தை did there. கொடுத்தார். He gave another sign. ஒன்று அவன் கையிலே இருந்தது, One was in his hand. இன்னொன்று அவன் கையே ஒரு அடையாளமாக இருந்தது. In other place, his hand itself was a sign. அவனுடைய சொந்த கை அவனுக்கு ஒரு அடையாளமாக மாறினது. His own hand became a sign to him. ஆண்டவர் சொன்னார், கையை மடியிலே போடு, The Lord said, put your hand on அதை your lap. வெளியே எடுத்து பார் என்று சொன்னார். And he asked him to take it out and வெளியே see. எடுத்து பார்த்த பொழுது அவன் கை முழுவதும் உறைந்த வெண்குஷ்டம் போல இருந்தது. When he took his hand out, it was all white as leprosy. மறுபடியுமாக உள்ளே போட சொன்னார். Again he asked him to திரும்ப put it எடுத்து inside. பார் என்றார். He said, take it out and see again. இப்பொழுது Now அந்த கை பழைய கை போல இருந்தது. the hand was normal as ஒன்று before. உங்கள் கையிலே ஒரு அடையாளம் இருக்கிறது, One thing, in your hand you have a sign. இன்னொன்று நீங்களே ஒரு அடையாளமாக காணப்படுவீர்கள். Other thing is, you yourself would be a sign. மக்கள் விசுவாசிப்பதற்கு நீங்கள் தேவனால் ஒரு அடையாளமாக வைக்கப்படுகிறீர்கள். For people to believe, you have been kept as a எத்தனை sign பேர் by God. நம்புகிறீர்கள்? How many of you மக்கள் believe this? தேவனை விசுவாசிப்பதற்கு நான் ஓர் அடையாளமாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். I have been appointed as a sign for people to believe on the Lord. இங்கே ஏசாயா சொல்லுகிறார், Isaiah says that. நானும் கர்த்தர் என கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். Myself and the children God had given me or in the Mount of Zion as signs for God. ஆண்டவருடைய சித்தம் என்ன? What is the will of God? நானே இந்த உலகத்துக்கு ஒரு அடையாளமா என்னை வைக்க அவர் விரும்புறார். He wants to keep me as a sign to the world. நான் இந்த உலகத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கணும். I should be a sign to the world. என்னை காண்கிறவர்கள் தேவனை விசுவாசிக்கத்தக்க நிலையிலே தேவன் என்னை ஒரு அடையாளமாக வைக்க The விரும்புகிறார். Lord wants to keep me as a sign so that those who see me will believe on the மோசே Lord. பார்த்தவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். மோசே தேவனுடைய அடையாளத்தை உடைய மனிதனாக இருந்தார். Those who saw Moses believed on the Lord because Moses was a sign of God. உங்களையும் தேவன் அப்படி வைக்க போகிறார். The Lord wants to keep you too Amen. as a Hallelujah. sign. Amen.
அதற்கு சம்பந்தமான இன்னொரு வசனத்தை One காட்டுகிறேன். more verse. ஏசாயா 41:20 கவனியுங்கள். Isaiah 41:20. வேதம் சொல்லுகிறது, The Bible says கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்றும் that the hand of the Lord had done this, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் and the Holy One of Israel had created it, அனைவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். that they may see and know and consider and understand. எதை வைத்து அவர்கள் உணரப் போகிறார்கள் With தேவனை? what are they going to understand God? உங்களை பார்த்து நிறைய பேர் தேவனை உணரப் போகிறார்கள். Many people who would see you உங்களை are going to பார்க்கிற நிறைய understand பேர் God. தேவனை விசுவாசிக்க ஆரம்பிக்க போகிறார்கள். Many people who see you are going to start உங்களை believing in பார்க்கிற God. நிறைய பேர் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்ல போகிறார்கள். Many people who see you are going to say that your God is a நம்மை living பார்க்கிற God. நிறைய பேர் சொல்ல போகிறார்கள், கர்த்தர் அதை செய்தார். Many people who see us are going to say God has done கர்த்தர் it. இதை செய்தார் God has done that. என்று சொல்ல போகிறார்கள். They are going to say so. அந்த அதிகாரத்திலே முன்னாலே In சொல்லப்பட்டிருக்கிறது, that chapter, in the beginning it சிறுமையும் said, எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்களுடைய நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களை வாசிங்க when அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். Yes. when the poor and needy seek 17, when the poor and needy seek water and there is none, and their tongue faileth for thirst, I the Lord will hear them, and I the Lord of Israel will not அவர்கள் forsake எதை them. கண்டார்கள்? What did they see? கர்த்தராகிய தேவன் ஒரு எளிமையும் சிறுமையுமானவனை கைவிடவில்லை என்பதை அவர்கள் காண வேண்டும். They should see that the Lord God had never forsaken the poor and needy. இந்த உலகத்திற்கு தேவை வெறும் வார்த்தைகள் அல்ல, அந்த தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறப் பெற்ற மனிதர்களை இந்த உலகம் பார்க்கும் பொழுது இந்த உலகம் தேவனை பார்க்கிறது. This world doesn't need words alone. Only when the words are fulfilled in a man, that the world will see and believe உங்கள் on God. வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறி சிறுமையான நீங்கள், எளிமையான நீங்கள் தேவனுடைய கரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் சாட்சியாக நிற்கும் பொழுது இந்த உலகம் உங்களை பார்க்கும் பொழுது மெய்யாகவே தேவன் அதை அவர்களுக்கு செய்தார் என்று சொல்லுவார்கள். When the word of God is fulfilled in your poor and needy lives, and when you become a sign and a testimony, people will believe on the Lord that the Lord himself has மாத்திரமல்ல, done அவர்கள் this. என்ன செய்கிறார்கள்? Not only வேதாகமம் சொல்லுகிறது, உயர்ந்த தேவன் உயர்ந்த மேடுகளிலே ஆறுகளையும் மேடுகளில் ஆறுகளையும். நல்லா கவனியுங்கள் இந்த Please வசனத்தை see the எடுத்து verse. ஐசாயா Verse 41 எடுங்க, 18 எடுங்க. Isaiah 41:18. எல்லாரும் பைபிளை படிங்க. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளை நல்லா கவனிங்க. I will open rivers in high places. உயர்ந்த மேட்ல ஆறு வருமா? Can river come up from high places? எப்பொழுது மக்கள் தேவனை நம்புகிறார்கள் என்றால் உயர்ந்த மேடுகள் ஆறுகளாக மாறும்போது. When will people believe on the Lord? When high places become rivers. வனாந்தரம் தண்ணீர் தடாகமாக மாறும்போது. When the wilderness becomes a pool of water. வறண்ட பூமி நீர்க்கேணிகளாக மாறும்போது. When the dry land becomes spring of water. வனாந்தரத்திலே கேதுரு மரங்களும் சீத்திம் மரங்களும் மிருது செடிகளும் ஒலிவ மரங்களும் அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் வரும் பொழுது. When cedar, cedar tree and myrtle and oil tree and pine tree and box tree come up in the wilderness. வனாந்தரத்துல ஒரு மரம் வந்தா பரவாயில்ல. If one tree comes up, it's okay in the ஆனா wilderness. வனாந்தரம் எல்லாம் மரமா மாறிடுச்சு. But all the wilderness has become full of trees. அல்லேலூயா. Hallelujah. வனாந்தரம் எல்லாம் என்னவா மாறிடுச்சு? What has the wilderness become? எப்பொழுது மக்கள் அதை கண்டு தேவனை உணர்கிறார்கள்? When do people see and understand God? மேடுகள் ஆறுகள் ஆகும்போது. When the high places become rivers. வனாந்தரங்கள் எல்லாம் மரங்கள் ஆகும்போது. When all wilderness becomes trees. சிறுமையும் எளிமையுமானவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது. When poor and needy are blessed. அல்லேலூயா. Hallelujah. ஆமா, நிறைய பேர் அதை குறித்து பாட்டெல்லாம் பாடுறாங்க. Yes, many people even sing about it. நிறைய பாட்டுங்க இருக்கு. There are many songs about this. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. எனக்கு முழுமையா தெரியல, 2 வரி தான் தெரியுது. I don't know the song fully. வாழ்க்கை எப்பெல்லாம் வறட்சியா தெரியுதோ அப்பெல்லாம் இயேசு கிட்ட கேளுங்க.
Whenever you find your life dry, then you ask the Lord Jesus. உங்களை ஆண்டவர் ஒரு அடையாளமா வைப்பேன்னு சொன்னார்ல. The Lord said he will keep you as a sign. மற்றவங்க விசுவாசிக்கிறது ஆண்டவர் உங்களை ஒரு அடையாளமா வைப்பேன்னு வாக்கு பண்றாருல்ல. The Lord promises you so that others should believe he will keep you as a sign. You ask the Lord. ஆண்டவரே, Oh Lord, என் வாழ்க்கையில் இருக்கிற பாலைவனங்களை எல்லாம் மாற்றும் ஐயா. Lord, change all the wilderness, the deserts in my life. புன்னை மரங்கள், Let there be pine தேவதாரு trees, விருட்சங்கள், and let there be cedar trees, கேதுரு மரங்கள், and சித்தி மரங்கள், cedar trees, மிருது செடிகள், and myrtle trees, ஒலிவ மரங்கள், and oil trees, புன்னை மரங்கள், and fir trees, பாய்மர விருட்சங்கள், and box trees. அல்லேலூயா. Hallelujah. என்னெல்லாம் மரம் இருக்கோ எல்லா மரமும் பைபிள்ல எழுதி இருக்கு. Whatever trees are there have been written in the Bible. எங்கே? Where? பாலைவனத்திலே, In the wilderness. வனாந்தரத்திலே. In the wilderness. தேவன் உங்கள் வனாந்தரத்தை மாற்றுவார் என்று நம்புங்கள். Believe that the Lord will change your உங்கள் wilderness. வனாந்தரத்தை மாற்றி தேவன் உங்களை இந்த உலகம் காணக்கூடிய நிலையிலே ஒரு ஆசீர்வாத பாத்திரமாக நிலைநிறுத்த போகிறார். உங்களை கண்டு இந்த உலகம் கர்த்தரை விசுவாசிக்க போகிறது. The Lord is going to change your wilderness and make you as a vessel of blessing, and he will establish you, and the world will see you and believe on the Lord Jesus. இவ்வளத்தையும் பார்த்த பிறகு சொல்லுவாங்க, After seeing all these things, people will say, ஆண்டவருடைய கரம் தாங்க இதெல்லாம் செஞ்சுச்சு. it's only the hand of the Lord has done all these things. கண்டு, Having seen உணர்ந்து, and understanding, சிந்தித்து and will அறிவார். consider and know. கண்டு, உணர்ந்து, சிந்தித்து அறிவார். They will see, they will know and consider and understand. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய போகிறார். The Lord is going to do such mighty things. ஆமன்பானவர்களே, Yes, my விசுவாசத்திற்கான ஏதுக்கள் என்ன? What are the aids of faith? யோவான் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, John 11:15 says, நான் அங்கே இல்லாததினாலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாவதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். Jesus says, I am glad for your sakes that I was not there, so the intent ye may believe. Nevertheless, let us go unto him. ஆமென். Amen. இயேசு சொல்லுகிறார், நாம் லாசரு மரித்த இடத்திலே இல்லை, Jesus was not there in the place where Lazarus died. இப்பொழுது நான் வந்து அவனை உயிரோடு எழுப்ப போகிறேன். He says, now I will come and bring him up to life. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாவதற்கு அது ஒரு ஏதுவாயிருக்க போகிறது. It is going to be a aid so that you will believe. என்று உங்கள் நிமித்தமாய் சந்தோஷப்படுகிறேன். I am glad for your sakes. அது என்னுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of it? ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதங்கள், அதிசயங்கள் நம்மை விசுவாசத்திலே வளர பண்ணும். The miracles and wonders of God will make us grow in சீஷர்களுக்கு our faith. அற்புதங்கள் தேவைப்பட்டது. The disciples needed miracles. இயேசுவோடு கூட சாப்பிட்டு, இயேசுவோடு கூட நடந்து, இயேசுவோடு கூட தங்கி, இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு அற்புதங்கள் விசுவாச வளர்ச்சிக்கு தேவைப்பட்டிருக்குமானால் அதே அற்புதங்கள் உங்களுக்கும் எனக்கும் கண்கூடாக நடக்கும். If miracles were needed even to the disciples who ate and sat and roamed about with Jesus, for you and me, definitely miracles will happen. 42வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், In verse 42 Jesus says, அங்கே அவர் சொல்லுகிறார், சூழ்ந்து நிற்கும் மக்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். I knew that thou hearest me always, but because of the people which stand by, I said this. அல்லேலூயா. Hallelujah. எப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். I know that thou hearest me always. ஆனால் என்னை சூழ்ந்து நிற்கிற மக்கள் விசுவாசம் உள்ளவர்களாக மாறும்படியாக நான் இதை சொன்னேன். But because of the people which stand by, I said it, that they may believe that thou hast sent me. அல்லேலூயா. Hallelujah. இயேசு சொல்லுகிறார், Jesus says, அவருக்கு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. he had a great hope. பிதா எப்பவுமே அவருக்கு செவி கொடுத்துக்கிட்டே இருந்தார். Father was always hearing him. இப்ப ஏன் ஜெபம் பண்ணாரு? Now why did he pray? ஏன் பேசினாரு? Why did he speak out? சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்களுக்காக நான் இதை சொன்னேன். I said this so that people around would believe, hear and தேவனுடைய believe. கிரியைகளை இந்த உலகத்திலே கொண்டு வாருங்கள். Bring about the works of God into the நம்மை world, சூழ்ந்து இருக்கிற மக்கள் விசுவாசிப்பார்கள். so that the people around us would நம்மை சுற்றி believe. இருக்கிற மக்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய கிரியைகளை இந்த உலகத்திலே கொண்டு வர வேண்டும். அது வெறும் பணம், பொருள் அல்ல, அது அற்புதங்கள், மரித்தவன் உயிரோடு எழும்புவது, குருடன் பார்ப்பது, செவிடன் கேட்பது, பலவிதமான மகத்தான செயல்கள் இந்த உலகத்திலே நடக்கும்போது சூழ இருக்கிற மக்கள் விசுவாசிக்க If the ஆரம்பிப்பார்கள். people around us should believe on the Lord, bring about the mighty things, so that people would hear and see and
They will understand that it is God. ஆமென். Amen. சபை எதற்காக ஜெபிக்க வேண்டும்? For what should the church ஆண்டவரே pray? மக்கள் சுகமாக வேண்டும், Oh Lord, people should be மக்கள் healed. விடுதலை பெற வேண்டும், People should be delivered. பாவக்கட்டுகள் உடைய வேண்டும், And all bondages of sin சாபக்கட்டுகள் should உடைய be வேண்டும், broken. Bondages of பிசாசுகள் curse should ஓட be வேண்டும், demons should leave. பல அந்தகார கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். All works of darkness should பல be destroyed. பலவீனங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த திருச்சபையிலே தேவனுடைய வல்லமையின் மூலமாய் விடுதலை பெற வேண்டும். People who are affected with all weaknesses should be delivered through the church. அல்லேலூயா. Hallelujah. ஒருவேளை மரித்தவன் கூட உயிரோடு எழுப்பப்பட வேண்டும். Even the dead should be brought to life. ஆண்டவரே நீர் அப்படி செய்ய Oh வல்லவராய் Lord, இருக்கிறீர். you are able to do such things. அல்லேலூயா. Hallelujah. அங்கே தேவதூதன் சொன்னபோது அவர்களுக்கு விசுவாசம் வந்தது. When the angel said this, people got belief. எம்மாவூர் சீஷர்கள் சொன்னபோது விசுவாசம் வந்தது. When the disciples of Emmaus said, people ஸ்திரீகள் got the சென்று faith. அறிவித்தபோது விசுவாசம் வந்தது. When the women went and announced, the disciples got the faith. விசுவாசத்திற்கு ஏதுவான பல காரியங்கள் அங்கே நடந்து கொண்டிருந்தது. Many things were happening as the aids of faith. அல்லேலூயா. Hallelujah. உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்துக்கு ஏதுவான பல காரியங்கள் நடக்கும். Many things will happen in your life so that you will believe கடைசியாக also. Finally, ஆண்டவருடைய வேலையை துரிதமாய் செய்த மக்களை அங்கே நாம் பார்க்கிறோம். we see people who did the work of the Lord in haste. அவர் இங்கே இல்லை என்கிற வார்த்தையை நாம் சிந்தித்தோம். We meditated upon the word, he is not here. விசுவாசத்திற்கான ஏதுக்களை நாம் படித்தோம். We read about the aids of faith. ஆண்டவருடைய வேலையை துரிதமாய் செய்கிற ஆட்களை அங்கே பார்க்கிறோம். Now we are going to see people who do the work of God hastily. இப்பொழுது மத்தேயு 28:7 பார்க்கும்போது In Matthew 28:7, வேதாகமம் the சொல்லுகிறது, Bible says, சீக்கிரமா போங்க, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்க. சீக்கிரமா போங்க, go quickly அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்க. and tell his disciples that he is risen from the dead. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம ஆளுங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தினா தான் கொஞ்சமாவது வேகம் வரும்னு அவருக்கு தெரியும். Then Lord knew very well that only if he encourages people, they could have some speed. அதுவும் ஆசிய கண்டத்திலே, குறிப்பாக இந்தியாவிலே, தமிழகத்திலே வாழுகிற மக்கள்கிட்ட எவ்வளவு அவங்கள சுறுசுறுப்பா ஆக்கினாலும் சீக்கிரமா அப்படியே அணைஞ்சிருவாங்க நம்ம ஆளுங்க. That too among the people of Asia, among the people of India and in Tamil Nadu, people get slow very easily. உலக அளவுல பாத்தீங்கன்னா, If you see worldwide, சில மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க எப்பவுமே ஒரு வேகமா ஒரே சீரான வேகத்தோடு இருப்பாங்க. when you compare ourselves with others, some people are always with the same நமக்கு speed. 9 நாள் உபவாச ஜெபம் வருது பாருங்க, அப்ப நமக்கு ஒரு வேகம் வரும் பாருங்க. When we have 9 days of fasting prayer, we பயங்கர have வேகம், some speed. உற்சாகம், ஆர்வம், சந்தோஷம் எல்லாம் பயங்கரமா பரபரப்பா இருக்கும். We are very speed and eager and encourage. ஒரு மாதம் அதிகாலை ஜெபம் நடந்தது. There was prayer going on early in the morning for 1 month. அந்த ஒரு மாதம் முழுவதும் பார்த்தா ஒரு நல்ல பிரகாசம் தெரிஞ்சது. All that 1 month people were bright. அப்புறம் ஏப்ரல் வந்திருக்கு. Now April has come. இப்ப எங்க போச்சோ தெரியல. We don't know where that brightness has நல்ல gone. பிரகாசம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. All the brightness has gone அது down. மாதிரி கொஞ்சம் வேகம் வரும், திடீர்னு போயிரும் நம்ம கிட்ட. Sometimes we'll get the speed and அதனால we தான் lose it. ஆண்டவர் அங்கே வேகத்தை குறித்து அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். That is why the Lord taught them about speed. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். Make a note of 1 Samuel 21 and verse 8. ராஜாவின் வேலை அவசரமானதினால் தான் தனியே புறப்பட்டு வந்ததாக, பட்டயம் கூட எடுக்காமல் வந்து விட்டதாக தாவீது அங்கே குறிப்பிடுகிறார். David points out there saying, because the work of the king's business required haste, Hallelujah. he came without any weapons, sword or weapons. நம்ம தாவீதை பற்றி படிக்கிறோம். We read about David. தாவீதை பற்றி படிக்கும் போதெல்லாம் நமக்கு தாவீதனுடைய வேகமும் கூடவே வரணும். Whenever we read about David, we should also get his speed. தாவீதனுடைய வேகம் சாதாரணமானதல்ல. The speed of David was not simple. அல்லேலூயா. Hallelujah. ஒரு மிகப்பெரிய வேகம் நிறைந்த மனிதன் அவன். He was a man of speed. வேகம் நிறைந்த மனிதன் என்று சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய அனைத்து காரியங்களிலும் வேகமா இருந்தான். When we say a man of speed, he was speed in all his matters. சிலர் சம்பாதிக்கிறதுல ஸ்லோவா இருப்பாங்க, செலவு பண்றதுல வேகமா இருப்பாங்க. Some are slow in earning, but they are hasty in நான் spending. அவர்களை குறித்து சொல்லவில்லை. I am not speaking about them. செலவு பண்றதுல ரொம்ப வேகம். They are very fast in spending. சம்பாதிக்கவே தெரியாது சில ஆட்களுக்கு. Some people do not know to earn. ஆனா செலவு பண்ண சொல்லி கொடுத்து பாருங்களேன். But if you ask them to ரொம்ப spend, வேகமா செலவு பண்ணுவாங்க. they will spend it fastly. நிறைய ஆளுங்க சில கெட்ட காரியங்கள்ல வேகமா இருப்பார்கள். Many people are fast in பாவம் bad செய்கிறதுல things. வேகமா They இருப்பார்கள். are fast in sinning.
கடன்னு மற்றவங்களை திட்டுறதுல வேகமா இருப்பாங்க. They are fast in scolding others. வாயிலிருந்து கண்ணாபின்னான்னு வார்த்தைகள் வரும். Words will come just like எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. they won't know from where the words are எவ்வளவு coming. வேகமா வர முடியுமோ அவ்வளவு வேகமா வரும். Words will come so speedily. ஆனால் வாழ்க்கையில் வேகமாய் இருக்க வேண்டிய பகுதிகளிலே அவர்கள் மிகவும் பின்தங்கி விடுவார். But in places where they have to be fast, they are very slow. தாவீது தன்னுடைய ஆரம்ப நாட்களில் இருந்தே அவன் வேகமாக செயல்பட்டான். Right from his early days, David functioned அவன் அந்த வேகம் speedily. குறையாமலேயே தொடர்ந்து வாழ்ந்தான். His speed never ended. He lived with that. வேகம் தான் தாவீதுனுடைய வாழ்க்கை அந்த உயரத்தை அடைவதற்கு அவனுக்கு உதவி செய்தது. Only that speed had helped David to get to that height. அல்லேலூயா. Hallelujah. தொடர்ச்சியான வேகம். நீங்க ஆமையா இருந்தாலும் பரவாயில்லை, முயலா இருந்தாலும் பரவாயில்லை, வேகம் தொடர்ச்சியா இருந்தால் போதும். Whether you are a turtle or whether you are a rabbit, if your speed is steady and continuous, that is enough. Amen. Amen. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நீங்க ஒருவேளை நீங்க முயல் மாதிரி பயங்கர பரபரப்பா வேகமா ஓட முடியாத ஒரு நபரா இருக்கலாம். You might be a person who is not able to run so speedily as a rabbit. நீங்க என்ன மாதிரி ஒரு ஆமை மாதிரி மெதுவா அமைதியா போற ஆளா இருக்கலாம். You பிரச்சனை might be இல்ல. like a tortoise would go slowly and quietly. ஆனாலும் நீங்க ஒரே சீரா ஓடுங்க. But still goes in a steady speed. ஓடுறது ஒரே சீரா ஓடிட்டா போதும். If you run with a steady speed, it's enough. அல்லேலூயா. Hallelujah. ஆமையா இருந்தாலும் முயலா இருந்தாலும் ஜெயிக்கலாமா? ஒருத்தர் சொல்றாரு முயலாம இருந்தால் நீங்கள் ஜெயிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். One person said, even if you are a rabbit or a tortoise, you can win, but if you don't try, you can never win. எந்த முயற்சியும் இல்லை என்றால் வாழ்க்கையில் எந்த வெற்றியும் உங்களுக்கு இல்லை. If you don't have any effort in life, you will have no success in life. வேகமாக இருக்கிறார். He was so தன்னை பாதுகாத்துக் கொள்வதிலே வேகமாக இருக்கிறார். He was hasty in saving himself. யுத்தம் செய்வதிலே வேகமாக இருக்கிறார். He was hasty in fighting. எதிரிகளை தோற்கடிப்பதிலே வேகமாக இருக்கிறார். He was hasty in defeating his தனக்கு enemies. வரக்கூடிய ஆபத்துக்களை அறிந்து கொள்வதிலே வேகமாக He was இருக்கிறார். hasty in knowing the dangers that came in his way. அதனால தானே அவனால அவ்வளவு தூரம் அந்த சவுலிடத்துல தாக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு. That is why he was able to withstand Saul. அவன் சொல்லுகிறான் ராஜாவின் வேலை அவசரமா இருக்கிறது. He says because the king's business required haste. Amen. Amen. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார் சீக்கிரமா போங்க. Resurrected Jesus says go சீக்கிரமா போங்க. Go quickly. சீக்கிரம் போங்க. Go quickly. நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? What should you say? இயேசு ராஜாவுடைய வேலை கொஞ்சம் அவசரமா செய்ய வேண்டிய வேலை. Because the work of Jesus is a work of haste. இயேசு ராஜாவுடைய வேலை ஏன்னா இதோ சீக்கிரமா வரேன்னு சொன்னாரே அவர் வேலையை நம்ம ஸ்லோவா செய்யலாமா? Because he has said lo I come quickly, can we do his work நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Do you understand இதோ what I say? சீக்கிரமா வரேன்னு அவர் சொல்லிட்டாரு. He has said lo I come quickly. ஆண்டவரே நீங்க சீக்கிரமா வாங்க. Oh Lord come quickly. நாங்க ஸ்லோவா செய்வோம்ப்பா. But we'll do things slowly. என்னங்க அர்த்தம் இல்லாத வேலை. It's a meaningless thing. சிலர் சொல்லுவாங்க. Some would say என்னங்க அவசரம்? what haste is there now? மெதுவா செய்யலாங்க. Let's do it slowly. கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம். Let us do it little by மெதுவா little. செய்யுங்க. Let's do it little by little slowly. கடைசில ஒண்ணும் செய்ய மாட்டீங்க. Finally you will do nothing. ராஜா சீக்கிரமாய் வருகிறார். King is coming soon. ஆமா நாம பாடுறோம் இல்ல ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராக கரடானவை சமமாக ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் அவசரமான வேலை Hasty work. இது ரொம்ப ஸ்லோவா தூங்கி வெளிய கூடாது. But you should not be sleepy and doing it slowly. உங்க கையில ஆண்டவர் என்ன வேலை கொடுத்திருக்கிறாரு? What work has the Lord given in your பைபிள் என்ன hands? சொல்லுது? What does the Bible உன் say? கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். Whatever comes to your hand, do it with all your might. அதுக்கு அர்த்தம் என்ன? What is the meaning of it? வேகமா செய்யப்பா. Do it fast. எந்த வேலை செய்றியோ Whatever work அதை you do, உற்சாகமா செய். do it with cheer. எதை செய்தாலும் சந்தோஷமாக
உற்சாகமாக செய்ய வேண்டும். Whatever we do, we should do it happily and உற்சாகமாய் with செய்கிறவர்கள் cheer. மேல் ஆண்டவர் பிரியமாய் இருப்பார். The Lord will be pleased with those who do things வேகமாய் hastily. செய்கிறவர்கள் மேல் ஆண்டவர் சந்தோஷமாய் The இருப்பார். Lord will be happy over people who do things who do hastily. ஏனென்றால் ஒரு குறுகிய காலம்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குறுகிய காலத்திற்குள்ளே நம்மால் இயன்ற அத்தனையே நாம் செய்துவிட வேண்டும். Because only a short time is given to us, within that short period we have to do everything that we could. இயேசுவுக்கு ஒரு அறிவு இருந்துச்சு. Jesus had a knowledge. 3 வருஷம் தான் நம்ம ஊழியம் பண்ண போறோம்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. He knew that we are going to minister only 3.5 years. 3 வருஷத்துல நிறைய ராத்திரி தூங்கவே இல்ல. In those 3.5 years he didn't sleep for many நிறைய nights. அதிகாலை தூங்கவே இல்ல. He didn't sleep for many mornings. பகலெல்லாம் போய் ஊழியம் செய்றாரு. All through the day he ராத்திரி எல்லாம் ministered. ஜெபம் பண்றாரு. All through the night he prayed. அவருக்கு காலம் கொஞ்சமா இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் வேகமா வேலை செஞ்சார். Knowing that the time is very short, he worked accordingly. கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். We have come to the end time. கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தணும். Let's increase our speed. இயேசு ராஜாவுடைய வேலை அவசரமானது. Because the work of Jesus பொறுமையாக is செய்து fast. கொண்டிருப்பதற்கு நாட்கள் இல்லை. There are no days to do things slowly. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். Make a note of Nehemiah 6 verses 3 and 4. நான் பெரிய வேலையை செய்கிறேன், இதை விட்டு வருவதனால் வேலை மெனக்கெட்டு போக வேண்டியது என்ன? Why should the work cease whilst I leave it and come down to you? அவர் சொல்றார், நான் பெரிய வேலை செய்கிறேன். தமிழ்ல நல்லா இருக்கிறார். I am doing a great work so that I cannot come down. கடவுளுடைய வேலை என்ன வேலை? What is the work of God? அது ஒரு பெரிய வேலை. It's a great work. அந்த நெகேமியா பெரிய வேலையில ஈடுபட்டு இருக்கிறார். Nehemiah was involved in a அந்த great பெரிய work. வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கிறார். He இப்போ was doing that great work. நல்லா now. செஞ்சிட்டு இருக்கிறார். He was doing it so வேலை well. ராத்திரி பகலா நடந்துகிட்டு இருக்கு. Work was going on day and night. அலங்கத்திலே வேலைகள் இரவும் பகலுமாக ஓய்வின்றி நடந்து கொண்டிருக்கிறது. Work was going on in the place day and night without பொல்லாத ஆட்கள் incessantly. என்ன செய்யறாங்க? What do the evil doers do? நம்ம ரெண்டு பேரும் அங்கே கண்டு சந்தித்து பேசுவோம், வர்றீங்களா? They said, let us meet together and talk together. பேச்சுவார்த்தை நடத்த காரியங்களை நாம் தாமதப்படுத்துகிறோம். As talks take place, we just delay things. காரியங்களை வேகமாய் செய்ய வேண்டும் என்றால் பேசுகிறதை நிறுத்தி வேலையிலே கவனம் செலுத்த If you வேண்டும். have to do things speedily, you have to stop talking and start அல்லேலூயா. working. சபையில கேக்குறோம்ல, We hear in the வெளியே church, போய் வேலை செய்யுங்க. go out and work. பெரிய வேலை செய்கிறேன், I am doing the great work. நான் இதை விட்டு பேசுவதற்கு வரமாட்டேன். I cannot leave it and come to talk கிறிஸ்தவ with you. வாழ்க்கையில வீண் பேச்சுகளுக்கு இடமில்லை. No place for unnecessary talk in வேடிக்கை Christian பேச்சுகளுக்கு life. இடமில்லை. No place for தேவையில்லாத காரியங்களை things. பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பாதீர்கள். Don't waste time talking unnecessary வீடு things. வீடாக சென்று உட்கார்ந்த கதை பேசாதீர்கள். Don't go from house to house and நீங்கள் talk சொல்லுங்கள், things. கதை பேச நேரமில்லை. Tell them no time to talk stories. கதை பேசுவதற்கு இது சந்தர்ப்பம் அல்ல. This is not the time to talk stories. இயேசுவுக்காக வாழ கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. There's only few days to live for இயேசுவுக்காக Jesus. ஊழியம் செய்ய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. Only a few days to minister unto இந்த Jesus. கொஞ்ச நாளிலே என்னால் முடிந்த இடங்களுக்கு செல்வேன், முடிந்த ஊழியங்களை செய்வேன். என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த வேலையையும் சுறுசுறுப்பாக செய்ய In போகிறேன். these few days I will go and do the things of the Lord, to the places where I could go and do the things which I could do. with ஜெபக்கூட்டம் all haste. நடத்துகிறீர்களா? Are you leading உற்சாகமாய் நடத்துங்கள். Are you leading a prayer cell? பராமரிப்பு Do it குழுவா? cheerfully. வேகமாக செய்யுங்கள். Is it a castle? Do it அல்லேலூயா. hastily. Hallelujah. வேகமாக செயல்படுங்கள். ஆத்துமாக்களை அங்கமெங்குமாக சென்று சம்பாதித்து சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பதிலே முழு கவனம் செலுத்துங்கள். Work hastily and speedily and go around and bring about souls and bring them into the church. நம்முடைய நோக்கம் என்ன? What is our purpose? ஒரு கூட்ட ஜனத்தை நித்தியத்திலே கொண்டு போய் விட வேண்டும். To bring a crowd into eternity. Hallelujah. Hallelujah. 2 நாளாகம 24:5 எடுத்துக்கொள்ளுங்கள். Let's turn to 2 Chronicles சீக்கிரம் வாசியுங்கள், நான் 24:5. முடிக்க போகிறேன். 2 Chronicles யோவாஸ் என்கிற 24:5. ஒரு ராஜா அங்கே இருக்கிறான். ஆலயத்தை புதுப்பிக்க அவன் விரும்பினான். 9வது வசனத்தை பாருங்கள். அவன் சொல்லுகிறான், இந்த காரியத்தை தாமதம் இல்லாமல் செய்யுங்கள். Do this thing without delaying. ஆனாலும் லேவியர் தாமதம் பண்ணினார்கள். Yet the Levites they delayed. பாருங்க, சோம்பேறிகளா இருந்து பழகிருச்சு. இப்போ ஒரு ராஜா வந்து எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்கடா, சீக்கிரம் ஆலயத்தை புதுப்பிக்கணும், அவன் வேலையை ஒழுங்கா பாருங்கன்னு சொல்றார். They got used to be sluggish, but now the king comes and says, do the things hastily, everyone do your work properly. ஆனா பைபிள் சொல்லுகிறது, But the Bible says, ஆனாலும்
லேவியர் தாமதம் பண்ணினார்கள். But still the Levites delayed. இத படிச்சா எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா எனக்கு? You know how sad I felt when I read this? ஆனாலும் லேவியர் தாமதம் பண்ணினார்கள். But still the Levites were tarrying and they delayed things. ஒரு காரியத்தை ஒரு ஊழியத்தை செய்யும்போது When we do a ministry, இதனால எனக்கு என்ன லாபம் என்று கேட்க கூடாது. you should not ask what profit do I get out of it, my ஒரு beloved. வேதாகம ஒரு இறையியல் கலாசாலையின் ஒரு டைரக்டராக 3 ஆண்டுகள் பணி செய்து 800 பேரை கிட்டத்தட்ட இறையியல் பாடங்களை படிக்க வைத்திருக்கிறேன். I've been a director for almost 3 years as in a Bible seminary, and I've taught 800 people. அதனால எனக்கு என்ன லாபம் என்று ஒருபோதும் நான் நினைத்ததே I never thought what profit do I get out of it. ஒவ்வொரு சென்டராக ஓடி ஓடி நான் அவர்களுக்கு போதிப்பேன். I went running to each center and I taught them. ஒரு நாள் இங்க வாப்பா. One day ஒரு நாள் ஒரு போதகர் வந்தார். one அவர் pastor என் came. கரத்தை பிடித்தார். He took hold of my hand. பாஸ்டர் உங்களுக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். And he said, Pastor, I am grateful to you. ஏன்? I asked him why. இல்லை நீங்கள் எங்களுக்கு நன்றாக போதித்தீர்கள். No, you taught us so well. அப்பொழுது அவர் சொன்னார். Then he said, நான் போதகர்களுக்கு போதிக்கும் பொழுது ஒரு நாள் விதமாய் சொன்னேன். one day when I was teaching to the சில pastors, I said போதகர்கள் this. Some pastors 50 ஆத்துமாக்களை கூட தங்கள் சபையிலே உடையவர்களாய் இல்லை. do not even have 50 souls in their church. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு 10 கிரவுண்ட் நிலம் இருந்தால் தான் நான் சபைக்கே கட்டுவேன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். But they think only when they have 10 grounds they can build a church. ஆண்டவர் 10 கிரவுண்ட் கொடுக்க வேண்டும், அவர் எனக்கு கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். They say, I believe that the Lord will give me 10 grounds. நான் அவர்களுக்கு பார்த்து சொன்னேன், I told them, உங்களிடத்தில் இருப்பது 50 பேர். you have only 50 people with 50 you. பேரை உட்கார வைக்க 1000 சதுரடிகள் அதிகம். Even 100 square feet is more for 1000 square feet. 1000 square feet is more to 1000 சதுரடிகள் அதிகம். accommodate 50 people. நீங்கள் ஏன் 10 கிரவுண்ட் வேண்டும், 24000 சதுரடியை கேட்கிறார் இப்பொழுது இவர். Now he is asking for 24000 square feet. இவர் கையில இருப்பது எவ்வளவு மக்கள்? How many people do 50 பேர் கூட does he இல்லை. have in his hand? Not even 50. அப்பொழுது நான் சொன்னேன், Then I said, போதகரே இப்படி எல்லாம் செய்யாதீர்கள். Pastor, don't do things ஒரு like this. அரை கிரவுண்ட் நிலம் கிடைச்சா கூட அத நீங்க வாங்குங்க. Even if you get half a ground land, நீங்க you buy இப்படி it by முயற்சி yourself. செய்யறத பார்த்து Seeing people seeing you try பரலோக this, இல்ல நீங்க இப்படி முயற்சி செய்யறத பார்த்து when you try things like this, பரலோகத்தில் இருக்கிற தேவன் Lord in heaven உங்களுக்கு 10 கிரவுண்ட் தேவைன்னா அவர் நிச்சயமா கொடுப்பாரு. will certainly give you 10 grounds when you need it. இந்த உபதேசம் இந்த வகுப்பு முடிந்த போது When this class was over, அந்த போதகர் வந்தார். that pastor came அவர் என்னிடத்தில் சொன்னார், நீங்கள் சொன்னது எனக்கு தான். and he said, what you said is only for me. அவர் உடனே சென்றார். He immediately went back அரை கிரவுண்ட் நிலம் வாங்கினார். and bought half a ground land. இங்கே அவர் கிராஜுவேஷனுக்கு வந்த பொழுது மறுபடியுமாக என் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார், When he came to the graduation, again he took hold of my hand and he said, அரை கிரவுண்ட் நிலத்தை வாங்கிட்டேன் பாஸ்டர். now I bought half ground land, சபை கட்ட pastor. போறோம். We are going to build the church. நீங்கள் வந்து அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். You must come and dedicate the church. அன்பானவர்களே கவனியுங்கள். My beloved, please listen. நாம் சில நேரங்களிலே ஏதோ கற்பனை உலகத்திலே வாழ்கிறோம். Sometimes we are living in an imaginary நான் world. இதை செய்வதனால எனக்கு என்ன லாபம்? What profit do I get when I do this? நான் செய்வதனால் 4 பேருக்கு லாபம் உண்டாகிறதே, அது போதாதா? When I do this, a few people are getting blessed. And is it லாபத்திற்காக not enough? செய்வது ஊழியமா? Is it ministry doing for நான் profit's sake? கேட்கிறேன், லாபத்திற்காக செய்வது ஊழியமா, லாப நோக்கம் இல்லாமல் செய்வது ஊழியமா என்றால், ஊழியம் என்றாலே அது லாப நோக்கம் இல்லாமல் செய்வது மட்டும்தான். Is it doing for profit or without profit? Ministry means doing things without profit இது motive. போல நூற்றுக்கணக்கான மக்கள் என் காதுகள் கேட்க சாட்சி சொன்னார்கள். Hundreds of people testified unto me like this. எனக்கு என்ன சந்தோஷம்? What is my joy? நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருந்தேனே. I was a benefit to others. நீங்கள் நம்ப மாட்டீர்கள். You won't believe. அப்படி வகுப்பறைகளை நடத்துவதற்கு ஒவ்வொரு ரீஜனல் வைஸாக 5000 ரூபாய் ஆனரோரியம் மாதத்திற்கு ஒரு முறை கொடுப்பார்கள். To conduct such classes every month I got just 5000 rupees as honorarium. நான் சொன்னேன், நான் தான் இந்த செமினரியினுடைய டைரக்டராக இருக்கிறேன், ஒருபோதும் ஆனரோரியம் வாங்கிக் கொண்டு நான் போதிக்க போகிறதில்லை, மக்களுக்கு இலவசமாக போதிக்க போகிறேன் என்று எல்லா சென்டரிலும் நான் என்னுடைய பணத்தை செலவழித்து போய் போதித்தேன். I said I am the director of the seminary, so I won't take money. I will do things
freely and I went to நான் சொன்னேன் every தேவன் என்னை center. ஆசீர்வதித்திருக்கிறாரப்பா. I said God has blessed me. நான் யாரிடத்திலும் இனி பணம் வாங்க விரும்பவில்லை. I don't want to take money from என்னுடைய anybody. சபையார் எனக்கு தாராளமாய் கொடுக்கிறார்கள். My church people are giving me தேவன் என்னை freely. ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed me அவர்களுக்கு ஒரே சந்தோஷம். and they were all happy. கொடுக்கிற ஆனரோரியம் வேண்டாம் என்று சொல்லி ஒரு மனிதன் வந்து போதிக்க முன் வருவாரா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். They were wondering, saying, can a man come forward to teach without any வேகமாக honorarium? ஊழியம் செய்யுங்கள். Do ministry hastily. தேவனிடத்திலே பலனை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு செய்யுங்கள். Do it with the hope that you will get the reward from மனிதர்கள் God. உங்களுக்கு கொடுப்பார்கள் என்று மனிதர்களை நம்பி செய்யாதீர்கள். Don't do things hoping people will give you. நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறீர்களே, அதுவே உங்களுக்கு கிடைத்த பேராசீர்வாதமாக எண்ணிக்கொள்ளுங்கள். You are a benefit to others. That itself is a great blessing. ஆண்டவர் என்னை கிருபையாய் மற்ற மனிதர்களுக்கு ஜெபிக்க கூடிய ஒரு ஆசீர்வாத பாத்திரமாய் என் மீது ஒரு அபிஷேகத்தை வைத்தாரே, அவருக்கு நன்றி என்று சொல்லி உங்கள் ஊழியத்தை தீவிரமாய் உற்சாகமாக செய்யுங்கள். Do your ministry hastily and cheerfully and thanking God that God has given a great நான் gift அப்படித்தான் to you. செய்கிறேன். I am doing it in that பேருக்காக way. செய்யவில்லை, I am not doing it for புகழுக்காக name's sake, செய்யவில்லை, not for name's பணத்தை sake. தேடி செய்யவில்லை. I am not seeking money. கர்த்தரை முன்பாக வைத்து இந்த ஊழியத்தை உண்மையாய் செய்து வருவதனுடைய விளைவை இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். I am seeing the reward of keeping God in this ministry in my before me and ஊழியத்திலே doing things. இந்த பக்கமாக மக்கள் கொடுப்பார்கள், இதை வாங்கி இந்த பக்கமாக கொடுப்பேன். People will give me in the ministry on one side and will give it இந்த out பக்கம் on the மக்கள் other side. கொடுப்பார்கள், இந்த பக்கமாக நான் வாங்கி கொடுப்பேன். People will give on one side, I will give it out on the other side. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நாம் கர்த்தருக்காக செய்கிறோம். We are doing it for அதை the Lord. வேகமாக துரிதமாக சந்தோஷமாக செய்ய நாம் முன் வர வேண்டும். We should come forward to do it happily and speedily அங்கே and அவர்கள் hastily. சோர்வாக செய்து கொண்டிருந்தார்கள். They were doing it sluggishly. லூக்கா 14ஆம் அதிகாரம் Luke 14. 21 முதல் 24 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். Make a note of verses 21 to 24. அங்கே ஒரு விருந்து நடக்கிறது. There was a feast taking place. அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை. Those who were invited did not come. அந்த விருந்தின் எஜமானர் சொல்லுகிறார், The master of the feast said, வழியில போங்கப்பா. go to the roadside. குருடர், There will be blind, ஊனர், the poor, the சப்பானிகள், maimed, the lame, ஏழைகள் and the poor, அனைவரையும் கூட்டிட்டு வாங்க. and bring all of them. இன்னும் இடம் இருக்கு. There's place still. நீங்க போய் எங்கேயாவது வழியில நின்னுட்டு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து வீடு நிறைய ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வாருங்கள். Go and just humbly request everyone on the wayside to come home so that the house would be full. உங்களுக்கு முன்பாக Before you, இதை நான் வைக்கிறேன். I keep this. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறீர்களா? Do you want to minister unto God? நீங்கள் வெளியே சென்று You go out சீக்கிரமாக. hastily. அந்த வார்த்தை அங்கே இருக்கிறது. இருக்கா? Go hastily. சிஸ்டர் இருக்கா? வெளியே சென்று சீக்கிரமாக. Go out hastily. இந்த வீடு நிறைய. And so that this room would be full. இந்த தேவனுடைய வீடு நிறைய. So that this house of God would be full. மேலேயே இடம் இருக்குங்க நமக்கு. There is place upstairs Hallelujah. also. Hallelujah. கர்த்தர் கீழ மாத்திரம் இல்ல மேலேயும் ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்கிறார். Not only downstairs, God has given us இது place நிறைஞ்சிருக்கிறது upstairs சந்தோஷம் also. தான். It's happy that this place is full. இது போதாது. It's not enough. நீங்க வெளியே போய் You must go out. யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறாங்களோ Who all are with need, அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வாங்க. bring them all in. விருந்து சாலை விருந்தாளிகளால் நிரம்பட்டும். Let the feast place be தேவன் filled with அதைத்தான் people of விரும்புகிறார். feast. This is இந்த what God செய்தியை wants. அறிவியுங்கள். Proclaim this மத்தேயு message. 28:7 படி According to Matthew சீக்கிரமாய் 28:7, சென்று go out quickly ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். and fulfill the ministry of God. ஆண்டவருக்காக வேலை செய்யுங்கள். Work for God's sake. பிரதிபலனை அவர் தருவார் என்று நம்புங்கள். Believe that He will give you the reward. இங்கே அல்ல நம்முடைய Not, பிரதிபலன். our reward is not here. நம்முடைய பிரதிபலன் பரலோகத்தில் இருக்கிறது. Our reward is in heaven. எல்லாரும் எழுந்து நிற்போம். Let's all stand up. இந்த செய்தி உங்களுக்கு போதும் என்று நம்புகிறேன். I hope this message is enough for you. பாடலாமா ஒரு பாட்டு?